ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சம்மர் ஜில் ட்ரிங்க். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுவதும் நல்ல குளுகுளுன்னு ஜில்லுன்னு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ஜில் ஜில் வாரம்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இந்த ஜில் ஜில் வாரத்தின் 7வது ரெசிபி, அதாங்க இறுதியான ரெசிபி. நாம் ஏற்கனவே பழங்கள் பயன்படுத்தாமல் நிறைய ஜில் ட்ரிங்க்ஸ் பார்த்துட்டோம். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் கூட. ஐஸ்கிரீம், கொக்கோ பவுடர் இப்படி எதுவுமே கலக்காமல் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் ட்ரிங்கை எப்படி ஜில் ட்ரிங்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 15 to 20 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். உள்ள விதைகளை நீக்கிடுங்க. கூடவே பாதாம் பருப்பு அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் ஒரு மெயினான ஒரு 2 இன்க்ரீடியன்ட் பேரிச்சம்பழமும் பாதாம் பருப்பும் தான். ஸோ பாதாம் பருப்பை ஊற வச்சு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். தோலோட செய்யக்கூடாது. ஸோ தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. கூடவே முந்திரி அதையும் இதில் சேர்த்துட்டு, உலர்ந்த திராட்சை கிஸ்மிஸ் தான், அதையும் இதில் சேர்த்துடுறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓட்ஸ் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அவல் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷனல். சேர்த்துட்டு இனிப்புக்காக நான் சுகர் இன்றைக்கி ஆட் பண்ணலை, பனங்கற்கண்டு ஆட் பண்ணுறேன். அல்லது நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அல்லது தேன் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பேரிச்சம்பழத்தில் இனிப்பு இருக்கும், உங்களுக்கு குறைவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஜில்லுன பால் ஒரு 1.5 கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் அத்திப்பழம், பிஸ்தா இப்படி ஹெல்த்தியான நட்ஸ் உங்களுக்கு எது இஷ்டமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணலை, மற்றதெல்லாம் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா முக்கியமான பொருள் பேரிச்சம்பழம், பாதாம் இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது டேட்ஸ் அண்ட் பாதாம் மில்க் ஷேக் தான் அது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அந்த பருப்பு வகைகள், பேரிச்சம்பழம் எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். நம்ம ஏற்கனவே டெக்கரேட் பண்ண மாதிரி சாக்லேட் சிரப்பெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலை, மேலேயும் ஐஸ்கிரீம் வைக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்தி ட்ரிங்க். இந்த வெயில் நேரத்தில் நம்ம என்ன தான் சில்லுன்னு ட்ரிங்க்ஸ் நிறைய குடித்தாலும் அதெல்லாம் தாகம் நமக்கு தீர்க்குமே தவிர வெயில்னால உறிஞ்சப்பட்ட நம்மளுடைய சத்துக்களை நமக்கு மீட்டு தராது. ஸோ இந்த வெயிலில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வரும்போது இந்த ட்ரிங்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில் ட்ரிங்க் கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் குடித்த மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் டயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம ஜில் ஜில் வாரத்தின் இறுதி ரெசிபி, 7வது ரெசிபி டேட்ஸ் அண்ட் பாதாம் மில்க் ஷேக். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஜில்லுன்னு பார்த்தாச்சு. இதோட நம்ம ஜில் ஜில் வாரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம். இன்னொரு சூப்பரான வாரத்தோடு மறுபடியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.